மணிகண்டனுக்கு வந்திருக்கிற ஜோசியம் வந்திருக்கிற ஜாதகம் யார் வந்திருக்காங்கன்னா வினையெல்லாம் தீர்க்கப்பட்டவர் விநாயகமூர்த்தி வந்திருக்காரு. வந்திருக்கிற ஜாதகம் வந்திருக்கிற வெற்றி வேலும் முருகன் வந்திருக்காரு. மணி வீட்டை கண்டா ஒரு வேஷம் போடுவோம், வெளியே வந்தா ஒரு வேஷம் போடுவோம். ஊரை நம்பலாம், உலகத்தை நம்பலாம், மணிகண்டனை நம்ப முடியாது. எல்லாரும் ஒரு கட்சின்னா அவர் தனி கட்சி. காரியம் கழியணும்னா காலை பிடிப்பாரு, காரியம் கழிஞ்சிருச்சுன்னா காலை வாரிடுவார். ஆனால் மனசில் ஆசை தான் நிறையா இருக்குது. மனக்கோட்டை தான் கட்டியிருக்காரு. ஆனால் எல்லாம் மண்கோட்டையாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆசைப்பட்ட காரியம் நினைக்கிற காரியம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆனால் எந்த காரியம் செஞ்சாலும் எதிரி அவசரப்படாதீங்க, எதிரி பொறுமையாக போங்க. தோஷம் கெண்டம் கிரகம் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு 11 நாள் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் உங்கள் தலையை சுற்றி ஒரு தேங்காய் மட்டும் உடச்சிட்டு வாங்க. இதுக்கு மேலே நீங்கள் நினைக்கிது ஆசைப்பட்ட காரியம் எதிர்பார்க்குற காரியம் கண்டிப்பாக முடியும். வலது கையை காட்டுங்க பார்ப்போம். அன்ன ரேகை, ஆயுள் ரேகை, தனை ரேகைலாம் குறை கிடையாது. ஆனால் உங்களுக்கு வாயும் ஓட்ட, கையும் ஓட்ட, மனசும் ஓட்ட. ஆண்டவன் உழைச்ச திறமை இருக்குது. இந்த கையால் எவ்வளோ உழைக்கக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் எல்லாமே புத்தியால் கோட்டையை விட்டாச்சு. கிரக தோஷம் கெட்ட நேரம் கிடையாது. கை ரேகைலாம் குறை கிடையாது. ஆண்டவெல்லாம் எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க தான் செய்கிறோம். நீங்கள் தான் எல்லாம் கோட்டையை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலே எந்த காரியம் முயற்சி பண்ணி போனாலும் போகிற காரியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே கையால் ஒரு சீட் எடுங்க பார்ப்போம். அந்த கையால் மீண்டும் நல்லா இருக்குது. இதுக்கு மேல் கொண்டு இந்த வருஷத்தில் நல்ல செலவு நல்ல காரியங்க தான் இருக்குது. ஈக்கிரமுக்கு படியிலக்கப்பட்ட பரமசிவன் திருக்குடும்பத்தோடு வந்திருக்காரு. மீண்டும் வந்திருக்கிற ஜாதகம் வெற்றி வேற திருச்செந்தூர் முருகன் 2 பொண்டாட்டி. நீ ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் பாருங்க. இவனுக்கு பாருங்க. பேரு சூரிய பிரகாஷ். வயசு 22 தான்.